ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லோடு ஏற்ற வந்து 2வது நாள் ஆகுது. மணி 2 மணி ஆகுது. போன ஆளுங்களையும் காணோம், மதியம் சாப்பாட்டையும் காணோம். அதனால் நானும் கூட இருக்கிற கிளீனரும் 2 பேர் காட்டை நோக்கி ஒரு சின்ன பயணம், நடப்பயணம். பசி வேற எடுத்துக்கிச்சு. போன தடவை நம்ம கிளீனர் சாப்பாடு வாங்க போனவர், அவர் 2 மணிக்கு சாப்பிட்டாரு. எனக்கு மதிய சாப்பாடு சாயந்தரம் 5:30க்கு தான் சாப்பிட்றேன்னு. அண்ணா அது வீடுண்ணா. என்னது அப்படி போயிடலாண்ணா. ரிட்டன் நோய் கம்மன் தான் வர சொல்றேன் நானும். இதுல வழி தெரியாம போய் 1 கிலோமீட்டர் நடந்தே போலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன நேரு வழியில போவோமோ, கொஞ்சம் அங்கங்க ஷார்ட் கட்டா இருக்குன்னு சொல்லி அந்த வழியில போவோம். கொஞ்சம் வழி மாறி போயிட்டோம். சோத்துக்குண்டான எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்படி இப்படின்னு வழியை கண்டுபிடிச்சி ஒரு 2:30க்கு இல்லை 3 மணிக்கு சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். நான் வேற காட்டுக்குள்ள இருக்கிறேன்னா, அதனால் டவர்லாம் சுத்தமாக கிடைக்கல. ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு ரீச் ஆகல. என்ன பண்ணுறது, 2 நாள் வேறு ஆகுது. லோடு காலையில் 9 மணிக்கே போயிட்டாங்க. போய் பார்க்கணும்ல. மாங்காய் லோடு ஏற்றிட்டு காடு காடாக சுற்றுறான். நோய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? படுத்துவீங்களா? நைட்டே காட்டுக்குள்ள தானே தூங்கடா. ஜல்தி வரும்போது தெம்பா, இன்னும் போகும்போது தான் மேடு, வரும்போது இறக்கம்தான். வந்துடலாம். இல்லைன்னா வண்டி லோடு ஏற்றிட்டு வரும்போது அவங்க கூட சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு வழியா தரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு வந்துட்டே வந்துட்டோம். பாய். அடுத்த வீடியோ.